தனுஷுக்கு திரையுலகை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு எதிரியாக இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிம்பு ரசிகர்களும் தனுஷுக்கு எதிராக இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, பல வருடங்களா சிம்புவுக்கும் தனுஷுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு எனிமிட்டி இருந்துகிட்டே இருக்கு. இங்கே ஏதாவது ஒரு டைவர்ஸ் நடந்தால் கூட உடனே அதுக்கும் தனுஷ் தான் காரணம். தனுஷை வந்து ஒரு பெண் பித்தனா, ஒரு உமனைசரா சித்தரிக்கிற போக்கு அப்படிங்கிறது இங்க நடந்துகிட்டே இருக்கு. தனுஷுக்கு வந்து இங்க 4 பேர் மிக முக்கியமான எதிரிகளா இருக்காங்க. ஒருத்தர் சிவகார்த்திகேயன், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன், அப்புறம் நயன்தாரா. அந்த 4வது ஆள் யார் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு கடும் போட்டி இருக்கு. தனுஷ் வந்து அனிருத் குறித்து என்கிட்ட பேசும்போது அவன் நான் தூக்கி வளர்த்த புள்ளேன்னு சொல்லுவேன். அடுத்த சில வருடங்கள்லேயே அனிருத் வந்து இவருக்கு எதிரான ஒரு கோஷ்டியில போய் சேர்ந்துக்கிட்டு இவருக்கும் அவருக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடை ஏற்படும். உதாரணத்துக்கு ஒரு சிம்புவா இருக்கட்டும், மற்ற நடிகர்களா இருக்கட்டும், நீங்க தனுஷ் கிட்ட கூட வர முடியாது. அதுதான் உண்மை. நடிகராக நீங்க தனுஷை வந்து யாராலும் குறை சொல்ல முடியாது, யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மக்களே, அன்பு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைபேச்சு ஜே பிஸ்மி சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இட்லி கடை இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நேற்று நடந்தது சார். எப்பவுமே தனுஷ் சாரோட இந்த ஆடியோ லான்ச்னு சொன்னாலுமே அது இந்த ஏட்டர்ஸ்லாம் இருக்காங்களே சார், அவருக்கான அந்த பதிலடி கொடுக்குற ஒரு லான்ச்சாக தான் இருக்கும். நேற்றும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தது. முதல்ல இந்த இட்லி கடை படம் வந்து எப்படி வந்திருக்கு சார்? இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வகையில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அதே நேரம் என்னென்னா, அந்த தகவலை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறவங்களே சொன்ன தகவல் தான். படம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா இது இன்னொரு மைல் ஸ்டோன்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய ஃபீட்பேக்காக இருக்கிறதுனால அது அப்படியே முழுமையாகவும் நம்மளால் எடுத்துக்க முடியாது. பொதுவாக இண்டஸ்ட்ரியில் எப்படின்னா, ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறவங்க சொல்கிற தகவல்களில் உண்மை இருந்தாலும் கொஞ்சம் மிகைப்படுத்தலும் அதுக்குள்ளார இருக்கும். அதனால் இப்போ நம்மளுடைய அறிவை கொண்டு அந்த மிகைப்படுத்தலாம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிட்டு பார்த்தாலும் கூட பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு பெட்டரான, எல்லாராலும் ஒரு வரவேற்கப்படுகிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தனுஷ் வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிற ஒரு நடிகர். அவர் நினைச்சா இப்ப அவருடைய கதாபாத்திரத்தையே படத்தினுடைய தலைப்பா வச்சு, இப்ப குபேரா மாதிரி சொல்றேன், ஏதோ ஒரு கதாபாத்திரத்தின் டைட்டில் ரோலை வச்சு கூட அவர் நடிக்க முடியும். அது வந்து அவருக்கு இமேஜுக்கு ஒரு பெரிய பில்டப்பாகவும் இருக்கு. ஆனா ஒரு இட்லி கடை அப்படின்னு தன்னுடைய படத்துக்கு தலைப்பு வைக்கிறார் அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு ஸ்டோரி பேஸ்டு படமா தானே அது இருக்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில் அது நிச்சயமாக மக்களால் கொண்டாடப்படுகிற படமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ அவருமே சொல்லியிருந்தார் சார், இப்போ இட்லி கடைன்றதுக்கு ஏன் ரீசன்னா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்லியிருந்தார். அவரோட வாழ்க்கையில் அந்த இட்லி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்ற ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ தனுஷ் சார் இந்த நடிக்கிறதெல்லாம் ஓகே, ரொம்பவே சிறப்பாக இருக்கு. ஆனால் இந்த மைக்குன்னு வந்துட்டா மட்டும் தனுஷ் சாருக்குள்ள ஏதோ ஆவி போன்ற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் நேற்றும் சில சம்பவங்கள் வந்து நடந்திருந்தது. இப்போ தனுஷ் சாரை தவிர்த்துட்டு அவரோட மேனேஜர் இருக்கார்ல சார், அவர் பேசினது ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாறுது. இப்போ இந்த ஃபேமஸ் ஆகிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று வந்து உழைச்சி சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி மேலே வருது. இன்னொன்று வந்து ஃபேமஸ் ஆகிருக்கிறவங்களை வந்து அடிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. தனுஷை யார் வந்து அடிக்கிறா? நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல சொன்ன விஷயம்தான் இது. பார்த்தீங்கன்னா, தனுஷுக்கு திரையுலகை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு எதிரியாக இருக்கார். அது வந்து அவருடைய இணைய கூலிப்படைகள் வந்து தனுஷை வந்து மிகப்பெரிய அளவில் வன்மம் கொண்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து சிவகார்த்திகேயன் சொல்லி செய்யப்படுதா, அல்ல நம்ம சிவகார்த்திகேயனுக்கு வந்து தனுஷ் வந்து எதிரின்னு இவங்களா உருவகப்படுத்திக்கிட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணுறாங்களான்னு தெரியாது. ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி இல்லை, அவருடைய இணைய கூலிப்படை, அவரால் சம்பளம் கொடுத்து ஒர்க் பண்ணுற அந்த கூட்டம் வந்து இதை ஒரு பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அது இவருடைய ஒப்புதலோடு நடக்கிறதா கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சிம்பு ரசிகர்களும் தனுஷுக்கு எதிராக இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, பல வருடங்களா சிம்புவுக்கும் தனுஷுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு எனிமிட்டி இருந்துகிட்டே இருக்கு. அதை பல சந்தர்ப்பங்களில் இவங்க 2 பேரும் நாங்கள்லாம் நண்பர்கள் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அவருடைய ரசிகர்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. அதனால என்னன்னா, ஒவ்வொரு முறை தனுஷ் படம் வரும்போதும் தனுஷ் குறித்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் போதும் என்னன்னா, இப்போ சிவகார்த்திகேயனுடைய இணைய கூலிப்படைகளோட சிம்புவுடைய ரசிகர்களும் சேர்ந்துக்கிறாங்க. ஸோ இவங்களுக்காவது ஒரு நோக்கம் இருக்குது. என்னன்னா, நம்ம சிவகார்த்திகேயனை வந்து இவர் ஆரம்பத்தில் வளர விடாமல் பண்ணார், அல்லது ஏதோ ஒரு வகையில் அவருக்கு முட்டுக்கட்டை போட்டார் அப்படிங்கிற கோபம், வன்மம் வந்து சிவகார்த்திகேயனுடைய கூலிப்படைக்கு இருக்கு. ஆனால் சிம்புவுடைய ரசிகர்களுக்கு அந்த மாதிரி எந்த மோட்டிவுமே கிடையாது. சிம்புவுக்கும் தனுஷுக்கும் பஞ்சாயத்துங்கிறதெல்லாம் ஒரு பத்திரிகைகளில் ஒரு கிசுகிசுவாக வந்த செய்தி தான். யாருமே ஓப்பனா எனக்கு வந்து சிம்பு எதிரி அப்படின்னா, இல்லை தனுஷ் எனக்கு எதிரின்னு சிம்புவோ சொல்லி அப்படி ஒரு தகவல் வந்து அந்த ரசிகர்கள்ட்ட போகலை. பட் இவங்களா நினச்சிக்கிட்டது தான். ஆனால் என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது இவங்களும் சேர்ந்து தனுஷ் மேலே வந்து தாக்குறதுங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தாக்குதல்களுக்கு
நீங்கள் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் வந்து தனுஷ் வந்து பதில் சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா அவர் வேற வேலையே பார்க்க முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஆடியோ லான்ச் மாதிரியான ஒரு விழா கிடைக்கும் போது அங்கே வந்து மைக்கு கிடைக்கும் போது அவங்களுடைய மனக்குமுறலை வெளியில் கொட்டுறாங்க. குபேராவுடைய ஆடியோ லான்ச்சில் இவர் என்ன பேசினாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே நேரம் கடந்த முறை தனுஷ் பேசிய பேச்சுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதை வச்சே அவரை ட்ரால் பண்ணாங்க. அதனால் இந்த முறை என்னன்னா, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேச வேணாம் அப்படின்னு அவர் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரம் தனுஷனுடைய வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தைகள் எல்லாமே அவருடைய மேனேஜர் வாயிலிருந்து வந்திருக்கிறது தான் ஆச்சரியம். அதான் சார், இப்போ அவருமே சொல்கிறார் சார், இப்போ உங்களால் வளர்ந்தவங்க, உங்களை கிராஸ் பண்ணி போனவங்க, நீங்கள் வாழ்க்கை கொடுத்தவங்களாம் வந்து நேருக்கு நேர் மோதுனா ஓகே, ஒரு கம்ப்யூட்டர் பின்னாடி இருந்து மோதுறது இருக்குல்ல தனுஷா, இப்போ நீங்கள் நிறைய கோலிவுட் ஹாலிவுட் படங்கள்லாம் நடிச்சிட்டீங்க, இந்த பிஆரும் சேர்த்து கொஞ்சம் கற்றுக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் தனுஷுக்கு நேரடியாக வந்து அந்த அறிவுரையை வந்து கொடுக்குறாரு. இப்போ தனுஷுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எஸ்கே அந்த கூலி இணைய கூலிகள்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு நிறைய இந்த மன உளைச்சல் அளவுக்கு அந்த அந்த கமெண்ட் எல்லாம் போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுறாங்களா? இல்லை, கண்டிப்பாக அப்படி ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டதால் தான் இன்னைக்கு வந்து ஒரு பொதுவெளியில் அதை பற்றி பேசுகிற அளவுக்கு வந்திருக்காங்க. கடந்த ஆடியோ லான்ச்சில் குபேராவில் வந்து தனுஷும் இட்லி கடையில் அவருடைய மேனேஜரும் இது குறித்து பேசுகிறாங்க அப்படின்னா இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே அவங்கள காயப்படுத்தி இருக்குன்னு தானே அர்த்தம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இவர் நடித்த ஒரு படம் வருது, அதில் தனுஷ் என்னையே நடிச்சிருக்காரு, நல்லாவே இல்லை, இதெல்லாம் வேஸ்ட்டு, எங்கள் சிவகார்த்திகேயன் அளவுக்கு இவர் நடிக்கலை, எங்கள் சிம்பு அளவுக்கு இவர் நடிக்கலை அப்படின்னு நீங்கள் விமர்சனம் வைத்தால் தனுஷ் வந்து அதை பொருட்படுத்த மாட்டார். என்ன காரணம் அப்படின்னா, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போடா, மக்கள் அந்த படத்தை பார்க்கும்போது அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு இதை வந்து முற்றிலுமாக கடந்து போயிடுவார். ஆனால் இங்கே தனுஷ் மீது வைக்கிற விமர்சனம் என்னன்னா, அவருடைய கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணுறது, அது வந்து ஒரு படுகொலை செய்வதற்கு சமமான விஷயம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே ஏதாவது ஒரு டைவர்ஸ் நடந்தால் கூட உடனே அதுக்கும் தனுஷ் தான் காரணம். அதாவது பார்த்தீங்கன்னா, தனுஷை வந்து ஒரு பெண் பித்தனா, ஒரு உமனைசராக சித்தரிக்கிற போக்கு அப்படிங்கிறது இங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 100 பேர் கமெண்ட் போடும்போது மக்கள் அதை நம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த போடுறவன் யாரு, இவன் கூலிப்படையா இல்லை சிம்புவோடைய ரசிகனா, இது எதுவுமே மக்கள் பார்க்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு டிபிலேயே பார்த்தா இவங்க வெவ்வேறு காமனான ஒரு படங்களை வச்சு அதில் மறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், சிவகார்த்திகேயனுடைய கூலிப்படையை சேர்ந்த ஒருத்தன் தனுஷ் குறித்து ஒரு அவதூறு கிளப்புறான் அல்லது பரப்புறான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து டிபியில் சிவகார்த்திகேயன் படத்தை வச்சிருந்தா இப்போ ஓரளவுக்கு அறிவுள்ள மக்கள் அதை பார்த்துட்டு, ஓ இது இவனோட வேலையா, அப்போ இதை நம்ம நம்ப வேணான்னு முடிவுக்கு வந்துடுவாங்க. அதே ஆளு சிவகார்த்திகேயன் டிபி இல்லாமல் வேற ஏதாவது ஒரு காமனாக ஒரு ரோஜாப்பூ மல்லிகைப்பூன்னு ஒன்று வச்சுக்கிட்டு இதே மாதிரி ஒரு கருத்து சொல்லும் போது மக்கள் சிம்பு படத்தை கூட வச்சிருக்கலாம். இல்ல சிம்பு படத்தை வச்சாலுமே மக்கள் நம்ப மாட்டாங்க. இது வந்து சிம்புக்கு ரசிகர், இவர் வேணும்னே இவரை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி மக்கள் நிராகரிப்பாங்க. ஆனா நீங்க ஒரு காமனான விஷயத்தை வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது பாருங்க, யாரோ ஒரு பொதுமக்கள் இப்படி ஒரு கருத்து சொல்றாங்கன்னா இந்த பையன் தப்பான பையனா தான் இருப்பான் அப்படின்னு சட்டுன்னு நம்பிடுவோம். இந்த வகையில் வேறொரு டிபியில மறைஞ்சுக்கிட்டு இவரை தாக்குற போக்கு இப்ப சமீப காலமாக இருக்கு. இப்போ இந்த பொய்கள் தொடர்ந்து அப்படியே பேசப்படும் போது ஒரு கட்டத்தில் அதை நம்பிடுவாங்க. ஸோ அந்த கட்டத்தை நோக்கி தன்னை குறித்த அவதூறு வந்து ஒரு பெரிய அளவில் பூதாகாரம் எடுத்து வருவதால் இன்னைக்கு வந்து அதை எதிர்க்க வேண்டிய இடத்துக்கு வந்து அவர் வந்திருக்கார். நிச்சயமாக அது அவருக்கு மன உளைச்சலை கொடுத்து தான் அப்படி பேசியிருக்கார். பட் அதே நேரம் என்னன்னா, போன தரம் இது குறித்து நம்ம பேசிட்டோம், திருப்பி இது பேசணும்னா இதுக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த முறை ஸ்ரேயாஸ் மூலமாக அதை பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ தனுஷ் பற்றி நீங்கள் சொல்லியிருங்க சார், அதை பர்சனலாக வந்து தனுஷை வந்து தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகன் லிங்கா இருக்காங்க சார், எப்பவுமே அந்த வீடியோ வந்து எடுக்கிறது வந்து வழக்கம் தான். எல்லா ஒரு ஆடியோ லான்ச், அது தனுஷ் சாரோட ஆடியோ லான்ச் இருந்தாலும் சரி, ரஜினி சாரோட ஆடியோ லான்ச், இந்த ஆடியோ லான்ச் வந்து ரொம்பவே அமைதியாக இருந்தார். தனுஷ் சாரே வந்து கேட்குறாரு, என்ன லிங்கா என்ன வீடியோ எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது அந்த பர்சனல் வந்து ரொம்பவே அவரை காயப்படுத்தின்னு எடுத்துக்கலாம் சார். அவர் மட்டும் இல்லாமல் அவர் மகனையும் வந்து தாக்குறாங்க. இப்போ ஸ்ரேயாஸும் சொல்லியிருந்தாரு, தனுஷ் சார் நல்லவனாக இருங்க, ரொம்ப நல்லவனாக இருக்காதீங்க, உங்கள் தலைவர் சொன்னது தான், ஒருத்தன் 10 பேர் எடுத்தா அவன் வீர, அந்த 10 பேர் அவனை எடுத்தா தலைவன், நீங்கள் தலைவன் சொல்லிட்டு அவரும் இன்னும் அந்த ஐப்பை வந்து கிளப்புறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, ஜிவி பிரகாஷ்குமார் இருக்கார்ல சார், அவர் பேசினது இன்னும் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. தனுஷ் சார் வந்து ராயன் படத்தில் என்ன நடிக்க சொல்லி கூப்பிட்டாரு, அவருக்கு தம்பியா, அந்த படத்தில் தனுஷாருக்கு வந்து நான் துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும், அது நான் படங்கள்லையும் அந்த மாதிரி பண்ண விரும்பலை, அந்த 4 பேர் லிஸ்ட்ல நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. அந்த 4 பேர் யார் சார்? அந்த 4 பேர் தான் தனுஷாருக்கு அந்த துரோகம் பண்ணதா வந்து சொல்றாங்க. அதாவது அந்த 4 பேருங்கிறது சாதாரணமாக சொல்லுவாங்க, என்ன ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்ட்டு. ஒரு 4 பேருங்கிறத வந்து ஒரு குறியீடாக சொல்கிறது தான் வழக்கம்.
ஆனால் ஜிவி பிரகாஷ் சொன்ன அந்த 4 பேரை அந்த குறியீடாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகே. நம்ம ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி தனுஷுக்கு வந்து இங்கே 4 பேர் மிக முக்கியமான எதிரிகளாக இருக்காங்க. ஒருத்தர் சிவகார்த்திகேயன், ஓகே, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன், அப்புறம் நயன்தாரா. அந்த 4வது ஆள் யார் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு கடும் போட்டி இருக்கு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் வந்து அனிருத், கீர்த்தி சுரேஷ் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போ அந்த 4வது ஆட்களாக நீங்கள் இந்த 2 பேரில் ஒருத்தரை கூட கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா எவர் கிரீன் எனிமி தனுஷுக்கு சிம்புவை கூட நீங்கள் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதே நேரம் அனிருத்தை அந்த லிஸ்ட்டில் கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேருக்கு வந்து ஒரு சின்ன மனஸ்தாபம் இருந்தது. அதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் விரைவில் தனுஷ் நடிக்கிற ஒரு படத்துக்கு அநேகமாக அந்த தமிழரசன் பச்சைமுத்து இயக்குகிற லப்பர் பந்து டைரக்டர், அந்த படத்துக்கு வந்து அனிருத் இசையமைக்க போகிறதா கூட ஒரு தகவல் இருக்குது. அவர்கிட்ட அது குறித்தெல்லாம் பேசியிருக்காங்க. அதனால் அந்த 4வது நபராக அனிருத் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒருவேளை அவர் தான் அந்த 4வது நபர்னு வச்சுக்கோமே, ஜிவி பிரகாஷ் வந்து நிச்சயமாக அந்த இடத்துல அப்படி பேசியிருக்க மாட்டார். ஏன்னா அவரும் ஒரு சக இசையமைப்பாளர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவரை வந்து அந்த இடத்துல நிறுத்த மாட்டார். அதனால் நிச்சயமாக அவர் அல்லாத சிம்புவாகவோ கீர்த்தி சுரேஷாகவோ அல்லது இன்னும் வேறு யாராவது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்ரேயாஸுடைய பேச்சு, அவரை தலைவராக அவர் சித்தரிக்கிறது அப்படிங்கிறதுலாம் எப்பயுமே இந்த கூட இருப்பவர்கள் அவர்கள் சார்ந்த நடிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய பில்டப் கொடுக்கறதுங்கிறது வழக்கமாக நடப்பது தான். ஸோ அந்த அடிப்படையில் அவர் பேசினதான் அதை எடுத்துக்க வேண்டியது தான். இவர் சொன்னதாலேயே இவர் தலைவர், இவருக்கு ஒரு 10 எதிரிகள் இருப்பதாலேயே இவர் தலைவர் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. ஓகே. இப்போ இந்த தமிழ் சினிமாவோட இந்த சாபம் சொன்னால் இந்த ரசிகர்களோட அது சண்டை தான் சார். இப்போ எம்ஜிஆர், சிவாஜி, அப்புறம் ரஜினி, கமல், அப்புறம் விஜய், அஜித் வந்து இப்போது அது வந்து தனுஷ் வர்சஸ் யாராவது அந்த இடத்துல வைக்கலாம்ன்ற அளவுக்கு வந்து வந்துருச்சு. ஆனால் தனுஷ் சார் வந்து இதுலேருந்து ரொம்பவே விலகி போகணுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ என்னுடைய ரசிகர்கள்லாம் மீட் பண்ணும்போது அவங்களாம் வந்து ஒரு லாயராக இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து டாக்டராக இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து இன்ஜினியராக இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரீயாக இருக்க டைமில் என்னுடைய படத்தை வந்து நீங்கள் பாருங்கள், இதுக்குன்னு வந்து மெனக்கெட்டு எந்த ஒரு ஸ்பெண்டும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த ரசிகர் சண்டையை திரும்பவும் இந்த தமிழ் சினிமா உருவாக்க நினைக்கிறாங்களா? அதாவது எல்லா காலத்திலும் இப்படி ஒரு சண்டைங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நமக்கு தெரிஞ்ச உதாரணம் எம்ஜிஆர், சிவாஜி. ஆனால் அதுக்கு முன்னே வந்து நம்மளுடைய அப்பா கிட்டே தாத்தா கிட்டே போய் கேட்டிங்கன்னா இல்லை எம்கே தியாகராஜர் பாகவதர் காலத்துலேயும் இப்படி தானே அவங்க ஒரு கதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு ரசிகன் அப்படிங்கிறவன், நீ சினிமாவுக்கு வர்றீல, படம் பார்க்குறியா, அந்த படம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ உன்னுடைய லைஃபுக்கு போயிடணும். யாரோ ஒருத்தன் முகம் தெரியாத ஒரு நடிகனுக்காக நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக இங்கே இருக்கிற சினிமா ரசிகர்கள் அந்த மாதிரி அறிவுபூர்வமாக யோசிக்கிற நபர்கள் எல்லாம் இல்லை. ஒரு மூளை மழுங்கடிக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான். அதனால் இவங்க வந்து திருந்துவாங்க அல்லது நடிகர்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஒரு வெளிப்படையான உண்மை என்ன அப்படின்னா, இந்த ரசிகர்கள் அறிவானவர்களாக, அறிவுபூர்வமாக சிந்திப்பவர்களாக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த நடிகர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா இவன் அறிவாளி ஆயிட்டான் அப்படின்னா தியேட்டரில் வந்து கத்த மாட்டான். இவன் வந்து புத்திசாலி ஆயிட்டான் அப்படின்னா கட் அவுட்டுக்கு பால் ஊற்ற மாட்டான். பக்குவத்தோட ஒரு மெச்சூர்டாக அந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். அது வந்து இவங்களுக்கு ஆபத்து. அதனால் எப்பயுமே இந்த ரசிகர்களை இந்த ஒரு முட்டாள் கூட்டமாகவே வைக்கணும் அப்படின்னு தான் இவங்கெல்லாம் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் பொது வெளியில் வந்து இல்லை நீங்கள் அப்படி இருங்க இப்படி இருங்க அப்படின்லாம் சொன்னாலும் அதை யாருமே கேட்க மாட்டாங்க. இன்னொன்று, இன்னைக்கு தனுஷ் சொல்கிற இதே விஷயம் வந்து புதுசு கிடையாது. ரஜினிகாந்த் எத்தனையோ மேடையில் பேசியிருக்காரு, அஜித்குமார் எத்தனையோ மேடையில் பேசியிருக்காரு, விஜய் பேசியிருக்காரு. ஆனால் அந்த ரசிகர் கூட்டம் என்னைக்காவது மாறி இருக்கா? நீங்கள் சொல்கிறபடி சொல்லிட்டு போங்க, நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு தான் அவங்க இருப்பாங்க. அதனால் எத்தனை தனுஷ் வந்தாலும் இந்த ரசிக மனோபாவங்கிறது என்றைக்குமே மாறாது. அதுக்கு என்னென்னா, நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே அவர்களை வந்து ஒரு அறிவாளிகளாக, அறிவுபூர்வமானவர்களாக நீங்கள் மாற்றணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ரசிகர்களில் எத்தனை பேருக்கு ஒரு புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கும்? எத்தனை நடிகர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு நல்ல புத்தகத்தை பரிசாக கொடுத்துருப்பாங்க, நல்ல புத்தகத்தை சிபாரிசு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்படி செய்வதற்கு இவர்களும் புத்தகம் வாசிப்பவர்களாக இருக்கணும். ஆனால் துரதிர்ஷ்டம் என்னென்னா, பல நடிகர்களுக்கு அந்த பழக்கமே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படியோ அப்படி தான் உங்களை பின்தொடர்கிறவர்களுடைய கூட்டமும் இருக்கும். ஸோ அதுக்கான வெளிப்பாடு தான் இந்த காட்சிகள் எல்லாமே. இப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்து டிடி வந்து தனுஷ் கிட்ட ஒரு சில வார்த்தைகள் வந்து கேட்குறாங்க சார். அதுக்கு வந்து தனுஷ் சார் வந்து ஒரு பதில் வந்து சொல்கிறார். இப்போ கடவுள் வந்து எங்கன்னு சொல்லி கேட்கும்போது இங்கன்னு சொல்லி சொல்கிறார். காதல் சொல்லும்போது எங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதில் திரும்பவும் ஐஸ்வர்யா வந்து தாக்குன மாதிரி, மறைமுகமாக தாக்குன மாதிரி ஒரு விமர்சனம் வந்து நேற்றுலேருந்து எழ ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஒன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம். இப்போ கடவுள் அப்படின்னா அவர் இங்கேன்னு கேட்குறாரு. இப்போ என்கிட்ட கடவுள்னு கேட்டிங்கன்னா எங்கேன்னு கேட்பேன். நாம் வந்து ஒரு கடவுள் மறுப்பாளர், அவர் வந்து கடவுள் நம்பிக்கையாளர். புரியுதா இல்லையா? அதே மாதிரி அவர் காதல் எங்கேன்னு கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் பல இடங்களில் தேடியும் அவருக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட
காதல்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ஒரு அர்த்தம் சொல்லுவேன். அதனால் அதை வச்சு அவர் ட்ரால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நட்புன்னு சொல்லும் போது ஆசீர்வாதம்னு சொல்லி சொல்றாரு. இப்போ அந்த துரோகம் சொல்லும் போது பழகிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த 4 பேர் லிஸ்ட் எடுத்தா இவங்களாம் தனுஷாருக்கு என்ன பண்ணாங்க, இந்த அளவுக்கு பழகுற அளவுக்கு போயிட்டாரு அந்த துரோகத்தை அப்படின்ற மாதிரி. இல்லை, ஆக்சுவலி ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இப்போ சிவகார்த்திகேயன் தனுஷ் 2 பேருக்குமான பிரச்சனையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தனுஷுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில நியாயங்கள் இருக்கும். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து இப்படியெல்லாம் எனக்கு துரோகம் செய்தாருன்னு அவர்கிட்ட ஒரு பட்டியல் இருக்கும். அதே இது சிவகார்த்திகேயன்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் தரப்பில் ஒரு நியாயம் இருக்கும். என்னைய வந்து தனுஷ் வந்து இப்படியெல்லாம் முடக்க நினைச்சாருன்னு அவர் ஒரு பட்டியல் வச்சிருப்பார். அதனால இந்த விஷயத்துல இது சரி இது தவறு அப்படின்னு நம்ம வெளியில இருந்தாலும் சொல்ல முடியாது. அதே நேரம் தனுஷார் வந்து சொல்லியிருப்பார்ல சார், எனக்கு தம்பி இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், சிவாவை நான் ஒரு தம்பியா தான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது அவரையும் இந்த துரோகத்தை வந்து சிவாக்கு பண்ணணும். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இவர் வந்து தம்பி மாதிரி பாக்குறேன்னு தான் சொன்னாரு. ஆனா பல்வேறு குடும்பங்களில் அண்ணன் தம்பிக்குள்ளேயே பிரச்சனைகள் வர்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அது அல்ல பிரச்சனை. இவங்க 2 பேருக்குமான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குங்கிறது தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சிவகார்த்திகேயனை தம்பி மாதிரி பார்க்குறாரு அப்படின்ட்டு. தனுஷ் வந்து அனிருத் குறித்து என்கிட்ட பேசும்போது அவன் நான் தூக்கி வளர்த்த புள்ளேன்னு சொன்னார். ஆமாம், அந்த பீப் சாங் வந்துச்சுல ஒரு சர்ச்சையாச்சு, சிம்பு தான் சர்ச்சைக்குரியவர். அப்போ ஒரு தகவல் என்னன்னா அது அனிருத் தான் அதை மியூசிக் பண்ணதுன்னு ஒரு தகவல் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சிம்பு மேல வந்து நான் ஒரு வழக்கு தொடுத்தேன். இந்த மாதிரி ஒரு ஆபாச பாட்டை விட்டாரு அப்படின்ட்டு நான் அவருக்கு எதிராக வந்து வழக்கெல்லாம் போட்டேன். அந்த கட்டத்தில் ஏதோ ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக உண்டர்பார் ஆஃபீஸில் தனுஷை மீட் பண்ணும்போது நான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு தகவல் இருக்கு, அனிருத் தான் அந்த ஆபாச சாங்கை பீப் சாங்கை போட்டதா ஒரு தகவல் இருக்கு, நீங்க எப்படி அந்த பையனை வந்து இந்த மாதிரிலாம் உள்ள பையனை எப்படி என்கரேஜ் பண்றீங்கன்னு நான் கேட்டேன். அப்போ தனுஷ் சொன்னார், சார் சத்தியமாக சொல்கிறேன், அனிருத் கிட்ட இருக்கிற அத்தனை ட்ராக்கும் எனக்கு தெரியும், இந்த ட்ராக் வந்து அவருடையது கிடையாது, எல்லாத்துக்கும் மேலே அனிருத் வந்து நான் தூக்கி வளர்த்த புள்ள, எனக்கு அவரை பற்றி தெரியும்னு தனுஷ் சொன்னார். ஓகே. ஆனால் அடுத்த சில வருடங்கள்லேயே அனிருத் வந்து இவருக்கு எதிரான ஒரு கோஷ்டியில் போய் சேர்ந்துக்கிட்டு இவருக்கும் அவருக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடே ஏற்பட்டது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவருடைய உறவினராகவும் இருந்தவர். இவருடைய முன்னாள் மனைவி ஐஸ்வர்யா வழியில் அனிருத் வந்து இவருக்கு உறவினர். அப்படி இருக்கும்போதே 2 பேருக்குள்ள ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு அவர் வந்து இன்னொரு பக்கம் போய் நிற்கும் போது ஒரு நார்மலாக நம்ம தம்பி மாதிரி அப்படின்னு நினச்ச ஒருத்தர் வந்து நமக்கு எதிராக நிற்பதுங்கிறது ஒன்றும் ஒரு பெரிய வியப்பான விஷயம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா இந்த நன்றி விசுவாசத்துக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. அதை நீங்கள் யாரிடமும் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி நீங்கள் யார்கிட்டையாவது எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களை விட முட்டாள் வேறு யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தனுஷுக்கு முதுகுல குத்துற மாதிரியான ஒரு காட்சி படத்தில் கூட நான் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொன்ன ஜிவி பிரகாஷ்குமாருக்கும் தனுஷுக்குமே சில வருடங்களுக்கு முன்பு மனஸ்தாபம் ஏற்பட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா எதிர் துருவமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் காம்ப்ரமைஸ் ஆகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நட்போடு இருக்காங்க. அதனால இங்கே எதுவுமே நிரந்தரம். 2 பேருமே எதிர் துருவங்களில் இருந்தாங்க. ஆனால் அழிக்கணும்னு சொல்லி நினைக்கல சார். ஜிவி பிரகாஷ்மா இருக்கட்டும் இல்லை தனுஷா இருக்கட்டும், அந்த சண்டை போடுறது, அந்த இணைய கூலிகளை வச்சு இது பண்ணுறது, அதெல்லாம் பண்ணாமல் அமைதியாக தானே சார். இல்லை, ஜிவி அந்த மாதிரியான கேரக்டர் கிடையாது. 2 பேருக்கு சண்டை, அவர் பாட்டுக்கு ஒதுங்கிட்டாரு, அவ்வளவுதானே தவிர மற்றபடி சிவகார்த்திகேயன் மாதிரி எல்லாம் வந்து ஒரு வன்மத்தோடு வந்து எதிர்வினையாற்ற வேலையெல்லாம் அவர் எந்த காலத்துலையும் பண்ணவே இல்லை. பட் அதே நேரம் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனுஷை விட வளர்ந்துட்டோம் அல்லது தனுஷ் அளவுக்கு வளர்ந்துட்டோன்னு ஒரு எண்ணம் வரும்போது அவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஆரம்ப காலத்தில் இவர் என்னதான் பட வாய்ப்பு கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நமக்கு எதிரியானவர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு தொழில் ரீதியான ஒரு போட்டியும் இருக்குல்ல. இப்போ இவரை மிஞ்சி காட்டணும், இவரை கீழே தள்ளணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் அவருக்கு கூடுதலாக சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஏட்டர்ஸ் பற்றி பதில் கேட்குறாங்க. அது சொல்லு, ஏட்டர்ஸ்ன்னு வந்து யாருமே இல்லை. ஒரு 30 பேர் வந்து 300 ஐடியா வச்சுட்டு நம்மளுடைய படத்தை வந்து நெகட்டிவாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ சிவகார்த்திகேயன் வந்து அந்த வன்மமாக இருக்காரு வந்து இது மூலியமா நமக்கு தெரியுது. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம பசங்க வந்து பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாரு. அதான் உண்மைதான். ஏன்னா இப்போ ஒரு பொதுமக்களிடமோ இல்லை சாதாரணமாக ஒரு சினிமா பார்க்குறவங்கள்ட்டையே போய் கேட்டிங்கன்னா தனுஷ் மேலே எந்த வெறுப்புமே அவங்களுக்கு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தனுஷ் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படிங்கிற கருத்து தான் பெருவாரியான மக்கள்கிட்ட இருக்குது. அது உண்மையும் கூட. நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷுடைய வயதுள்ள அந்த சமகால நடிகர்களோடு ஒப்பிடும்போது தனுஷுடைய திறமைங்கிறது அல்டிமேட்டு தான். உதாரணத்துக்கு ஒரு சிம்புவாக இருக்கட்டும், மற்ற நடிகர்களாக இருக்கட்டும், நீங்கள் தனுஷ் கிட்ட கூட வர முடியாது. அதுதான் உண்மை. அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் ஆரம்பத்தில் தனுஷ் மாதிரியான ஒரு விமர்சனங்களை சந்தித்த ஆட்கள்லாம் நீங்கள் உலகத்திலேயே பார்க்க முடியாது.
ஓகே என்ன இன்னும் எனக்கு அந்த சம்பவம்லாம் ஞாபகத்தில் இருக்குது. துள்ளுவதோ இளமைன்னு ஒரு படத்தில் இவர் நடிக்கிறாரு. ஓகே. அந்த படத்துக்கு வந்து டி நகரில் தேவி ஸ்ரீ தேவின்னு ஒரு பிரிவி தியேட்டரில் தான் ஷோ போடுறாங்க. அப்போ என்னன்னா தனுஷ் வர்றாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை அவரால் ஃபேஸ் பண்ணுறதுக்கே ஒரு கூச்சம். அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட வந்தவர் என்ன பண்ணார்னா, நாங்கள் தியேட்டர் என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படி இன்ட்ரோவில் அப்படி வெளியில் வரும்போது இவர் செவத்தை பார்த்து திரும்பி நிற்கிறாரு. பத்திரிகையாளர்களையே ஃபேஸ் பண்ண கூச்சப்பட்டுக்கிட்டு செவத்தை பார்த்து அவர் நண்பர்களோட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அப்படியே ஒதுங்கி நிற்கிறாரு. என் கூட ஒரு சீனியர் பத்திரிகையாளர், அவர் பேரை சொல்ல விரும்பலை, அவரும் நானும் தான் அப்படி டீ சாப்பிடலான்னு இப்படி வெளியில் வர்றோம். அங்கே கஸ்தூர் ராஜா நிற்கிறாரு. அண்ணே வாங்கண்ணே அப்படின்னாரு. என்ன கஸ்தூர் ராஜா, ஹீரோ யார் உங்கள் பையனா அப்படின்னாரு. அண்ணே ஆமாண்ணே, நீங்கள் தானே பார்த்து வளர்த்து விடணும்னு கஸ்தூர் ராஜா சொல்கிறாரு. அப்போ நம்ம அந்த சீனியர் பத்திரிகையாளர் வந்து ஒரு சிரிப்பு சிரித்தார். அதோட அர்த்தம் என்னென்னா, ஏன்பா உனக்கு வேண்டாத வேலை அப்படிங்கிற அந்த சென்ஸில் அந்த சிரிப்பு இருந்தது. அதை கஸ்தூர் ராஜாவும் புரிஞ்சுக்கிட்டாரு. அண்ணே பார்த்து பண்ணுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்படி போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வேறு பத்திரிகை செய்திகளில் தனுஷெல்லாம் நீங்கள் ஹீரோவை வச்சு எடுக்கலாமாங்கிற அளவில் தான் அந்த விமர்சனங்கள்லாம் வந்தது. நீங்கள் அந்த இடத்துல நீங்களோ நானோ இருந்திருந்தா, என்னடா அது இந்த மாதிரி ட்ரால் பண்ணுறாங்களே, இப்போ நம்ம சினிமாவை விட்டே ஓடிடுவோம், நம்மளை நடிக்க வச்சதுனால நம்ம அப்பாவுக்கும் எவ்வளோ பெரிய அவமரியாதை பாருங்கிற ஒரு முடிவை எடுத்திருப்போம். ஆனால் தனுஷை பொறுத்த வரைக்கும் அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் அப்படி புறந்தள்ளிட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயரத்தில் வந்து நிற்கிறார். அதனால் ஒரு நடிகராக நீங்கள் தனுஷை வந்து யாராலும் குறை சொல்ல முடியாது, யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த சோஷியல் மீடியாவில் மட்டும் எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் பரவுது அப்படின்னா அந்த இணைய கூலிகளுடைய வேலை தான். இப்போ வெளிப்படையாக தனுஷ் பேசலைனால நீங்கள் என்ன சொல்கிறாரு, ஒரு 30 இதில் உட்காந்துக்கிட்டு ஒரு 500 ஐடியில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கங்கிறதுடைய அர்த்தம் என்ன? அது யாரும் ஒரு ரசிகனாக பண்ணுவான்? இந்த கூலிப்படை தான் பண்ணும். அதை தான் அவர் வந்து அது மாதிரி சுட்டி கேட்டுறாரு. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் நன்றி சார். நன்றி.